ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். நாளைக்கு டிசம்பர் 18ஆம் தேதி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட டிசம்பர் 2023ஓட வளர்பிறை சஷ்டி வருது. இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த மெத்தடில் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அது என்ன விரத முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் விரத முறை. முருகருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகள் ரொம்ப 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 பிடிக்கும். பால் பாயாசம், தயிர் சாதம், வெண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகருக்கு வச்சு நிறைய வெண்ணெய் போட்ட தயிர் சாதத்தை முருகருக்கு படைக்க சொல்லுவாங்க அந்த மகாகந்த சஷ்டி அப்போலாம். ஸோ தயிர், பால் இந்த மாதிரி இருந்த சார்ந்த உணவுகள் பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப 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 விசேஷமானது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாக பட்னி கிடக்க முடியாது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எனக்கு கடுமையாக ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது. என் உடம்பு ஒத்துழைக்காது. இல்லைனா நான் மாத்திரை எடுக்கிறேன், இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இந்த விரத முறை எடுக்கலாம். காலையிலே நீங்கள் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் போது சாமி கும்பிடணும். சஷ்டி விரதம் முடியும் போது சாமி கும்பிடணும். காலையில் ஈவினிங் 2 டைம் சாமி கும்பிடணும். காலையில் அந்த விரதம் நீங்கள் துவங்குற போது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சாமி கும்பிடுவீங்கள்ல, சாமிக்கு விளக்கு பொருதி சாமிக்கு ஒரு பூ, பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது அப்போ ஒரு 2 டம்ளரில் நீங்கள் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், இனிப்பு சேர்க்காத பாலாக இருந்தால் நல்லது. அந்த பாலை சாமிக்கு பிரசாதமாக வச்சு நல்லபடியாக நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இது நீங்கள் எப்போ சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் அந்த பாலை வச்சு சாமி கும்பிட்றீங்களோ அது அப்போவே பிரசாதமாக மாறிடும். அந்த 2 டம்ளர் பாலை, இல்லை உங்களுக்கு தேவையான பாலை சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. அந்த பாலை நீங்கள் அந்த டேயில் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரித்து பிரித்து ஒரே டைம்லேயும் எடுத்துக்கலாம். இல்லை எப்போ பசிக்குதோ ஒரு 2 டைம் ரொம்ப எனக்கு சமாளிக்க முடியலனும் போது அந்த 2 டைம் அந்த பாலை நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி இருக்கும்போது சாமிக்கு பிடிச்ச அந்த பாலை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்ட மாதிரியும் ஆச்சு. நீங்கள் ரொம்ப பட்னி கிடக்காமல் சாமிக்கு வச்ச பிரசாதத்தை நீங்கள் பாலை எடுத்துக்கும்போது உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் சஷ்டி விரதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். மற்ற உணவுகள் சாப்பிடாத மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு வரும். ஸோ இந்த மெத்தடில் சஷ்டி விரதம் இருங்க. ரொம்ப 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 விசேஷமானது. நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் எதை நினச்சி சஷ்டி விரதம் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 6 மாதம் கொஞ்சம் டிலே ஆகலாம். சிலருக்கு உடனே சஷ்டி விரதம் நிறைவேறிடும். சிலருக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு நம்ம 2 மாதம் இருந்துட்டோம், 3 மாதம் இருந்துட்டோம், நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேதே, தள்ளி தள்ளி போகுதே அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சஷ்டி விரதம் நீங்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்ன்றதே பழமொழி. அது பல வருஷமாக சொல்லப்படுறது. நீங்கள் சஷ்டியில் நம்பி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஹோப்போடு சஷ்டி விரதம் இருங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.